नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन। वेंकटेशसमो देवो न भूतो न भविष्यति। श्रीगुरुभ्यो नमः। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். ஆத்மியம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமானால், தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிசாரிணி பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி மே பிரபோ. பூமாதேவி சாக்ஷாத் பகவானிடம் நேரடியாக வந்து இந்த பிரார்த்தனை செய்கிறாள். ஹே பகவன் பரமேஷான பிராரப்தம் புஜ்யமானஸ்ய பக்தி அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி ஹே பிரபோ அப்படின்னு பிரஷ்னம் பண்றார். பக்தியானது எப்படிப்பட்ட பக்தி என்றால், அவ்யபிசாரிணி மாறுதல் இல்லாத பக்தியானது பிராரப்தம் புஜ்யமானஸ்ய. பிராரப்தம் என்றால் சுகம் துக்கம் ரெண்டையும் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல துக்கம்னு எடுத்துக்கணும். ரொம்ப துக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் புஜ்யமானஸ்யன்னு அனுபவிச்சுன்னு இருக்கிற மனுஷனுக்கு பக்தியானது அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி எப்படி வரும்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. அதற்கு பகவான் மேற்கொண்டு பலவிதமான ஸ்லோகங்களில் இந்த பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். அதுலேருந்து கொஞ்சோண்டு பார்த்துட்டு நம்ம மேற்கொண்ட ஸ்லோகங்களுக்கு போகலாம். விஷ்ணுருவாச்ச பிராரப்தம் புஜ்யமானோ ஹி கீதாபியாசரதः பதா சமுக்தஸ்ஸ சுகி லோகே கர்மணா நோபலிப்யதே. பிராரப்தः பிராரப்தம் புஜ்யமானः. இந்த துக்கத்தில் இருந்தாலும் எவன் ஒருவன் இந்த கீதையை அபியாசம் எப்பொழுதும் செய்கிறானோ, இங்கே அபியாசம் என்று சொல்வதற்கு கேட்கிறானோ, பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கெல்லாம் கேட்டாலே போதுங்கிறார். ஒரு பதம் சொன்னால் போதுங்கிறார், ஒரு அக்ஷரம் சொன்னால் போதுங்கிறார், பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கு தான் அபியாசம் எவன் ஒருவன் செய்கிறானோ ச முக்தா ச சுகி, அவன்தான் அனைத்திலிருந்தும் விடுபட்டவனாக ஆகிறான். இந்த துக்கத்திலேருந்து விடுபடுகிறான். எப்படி அப்படின்னு விசாரம் பண்ணுமோனோ, இந்த துக்கம் இருக்குது, அந்த துக்கத்திலேருந்து எப்படி விடுபட்டவனாக முடியும்னா, இந்த ஆத்மஸ்வரூபம் வேற இந்த சரீரம் வேற அப்படிங்கிற ஒரு ஞான நிலையை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத்பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்யசந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत
तपस्वी जन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। उन्नाद अध्यायम 4வது श्लोकम। अत्र शूरा महेश्वासा भीमार्जुन समायुधि युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः। 5வது श्लोकम। धृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुचित् कुन्तिभोजश्च शैभ्यश्च नरपुङ्गवः। 6வது श्लोकम। युधामन्युश्च विक्रान्तबुद्धमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः। இப்பொழுது திரு டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தில் உள்ள ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு நம் அனுசந்தானம் செய்வோம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அன்பர்களே, பகவத்கீதா கிஞ்சித் அதீதா என்று சங்கர பகவத்பாதர் பகவத்கீதையினுடைய பெருமைகளை அருளி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் பகவத்கீதையின் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நாம் காது கொடுத்து கேட்டு உள்ளத்தில் நிறைத்து கொண்டோமேயானால் நிச்சயமாக அது உணர்வு பூர்வமானதொரு உந்துதலை தோற்றுவித்து வாழ்க்கையில் உன்னதமானதொரு உயர்த்தியை நமக்கு அளிக்கும். இதை சொல்பவர் யார்? நம்முடைய பெரியோர்கள். நமக்கு நம்முடைய பெரியோர்கள் சொல்வதை காட்டிலுமா மற்றவர்கள் சொல்வது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க முடியும்?
நம் பெரியோர்கள் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்களாயிற்றே. அவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் எதையெல்லாம் அனுபவித்திருக்கிறார்களோ அதைத்தானே நமக்கு கொடுக்கிறார்கள். அவர் ஆச்சாரியன்ஸ் லைஃப், their living is an art. அவளுடையதான அந்த வாழ்க்கை என்பதே நமக்கு ஒரு அழகியதான ஒரு படமாய் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. திருதராஷ்டிரருடைய மனோநிலை என்ன? எப்படியாவது திருதராஷ்டிரனுக்கு மனதில் ஒரு மாறுதலை உண்டாக்கி அவன் இந்த கொடுமையான யுத்தத்தை நிறுத்துவதற்கு முயற்சிக்க மாட்டானா என்னும் ஏக்கத்தில் 11வது நாள் முதற்கொண்டு சஞ்சயன் போர்க்களத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதம் என்று அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடைபெற்ற the conversation between Arjuna and Krishna, அந்த சம்பாதத்தை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்றான். அதுதான் பகவத்கீதை. மமகாஃப் பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சய என்று திருதராஷ்டிரன் கேட்ட மாத்திரத்தில், சரி, மறுபடியும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அவனுடைய பிள்ளை எவ்வளவு பயந்திருக்கிறான், அதை அவன் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறான். காழ்ப்புணர்ச்சியின் மொத்த உருவமாக துரியோதனன் இருப்பதினாலே இந்த உலகத்திற்கு எந்த விதத்திலும் நன்மை இல்லை. அது தவிர திருதராஷ்டிரா, உனக்கும் சரி உன்னுடைய குடும்பத்தினருக்கும் சரி எந்த விதத்திலும் நன்மை இல்லை. ஏற்கனவே உன் பிள்ளைகள் அனைவரும் அழியப் போகின்றார்கள் என்பதை நன்கு தெரிந்து கொண்டுதானே நீ இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சஞ்சயன் எந்த புத்திர பாசத்தினால், எந்த புத்திரன் மீது தான் கொண்ட அதிகமானதொரு நம்பிக்கையினால் திருதராஷ்டிரன் இந்த போரை நிறுத்தாமல் நடத்தி கொண்டிருக்கிறானோ, அந்த பிள்ளையின் பயத்தை, அந்த பிள்ளையின் தைரியமற்ற மனோநிலையை சஞ்சயன் இங்கே எடுத்துரைக்கின்றான். சுவாமி ராமானுஜர் திருதராஷ்டிரனை பற்றி சொல்லும்பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். திருதராஷ்டிரன் பிறவி குருடன், அதாவது கண் பார்வை இல்லை என்பது அவனுடைய கர்ம வினையின்படியாக ஏற்படுகிறது. உண்மைதான். நம்ம ஒருத்தருக்கு கண் பார்வை இல்லை அப்படின்றதுனால அவரை நாம் குறைத்து மதிப்பிடவே முடியாது. நமக்கெல்லாம் பார்வை இருக்குன்றதுனால நம்ம மேன்மையாயிட முடியாது. அவருக்கு பார்வை இல்லை என்பதனாலே ஒருத்தரை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது, இல்லையா? திருதராஷ்டிரன் கண் பார்வையற்றவன், பிளைண்ட். ஆனா பார்க்கிற விஷயத்துல பார்வை இல்லாமல் இருந்தா சமாளிச்சுடலாம். விவேகித்து ஆராய்ந்து செயல்பட வேண்டிய விஷயத்துல கூட பார்வையற்றவனாக இருந்தா என்ன பண்றது? இது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது பண்ணினா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், இதனால பெரிய பெரிய விபரீதங்கள் ஏற்படும்னு தெரிஞ்சிருந்தோம். இல்லை பரவாயில்ல நான் பண்ணுவேன், இல்லை பரவாயில்ல என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்னு திருதராஷ்டிரன் முரண்டு பிடிக்கிறானே. சுவாமி ராமானுஜர் சொல்றார், சர்வாத்மனா அந்தாஹா அப்படின்னு சொல்றார். சர்வாத்மனா அந்தாஹா அப்படின்னு அர்த்தம். புறக்கண் இல்லையா, இது பார்வைக்கு பார்க்கக்கூடியதான கண். இந்த கண்ணு குருடு மட்டும் இல்லை, அகக்கண், ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறன் கூட இல்லை அவனுக்கு. ஏன்னா வியாசர் உபதேசம் பண்ணியிருக்கார், கிருஷ்ணன் உபதேசம் பண்ணியிருக்கான், விதுரன் எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கான் திருதராஷ்டிரனுக்கு. விதுரன் எவ்வளவு உபதேசங்கள் பண்ணியிருக்கார். அப்புறம் விதுரன் தான் சொன்னது போராதுன்றதுக்காக அங்கிருந்து சனத் சுஜாதரை கூப்பிட்டு அவர் மூலமா சத் உபதேசங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. சனத் சுஜாதீயம்னு பேரு. எல்லாத்துக்கும் மேல இப்ப சஞ்சயன் கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமான இந்த பகவத்கீதையை சொல்லி கடைசியில எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்திர பார்த்தோ தருர்தரஹா தத்திர ஸ்ரீ விஜயோ பூதிர் துருவா நீதிர் மதிர்மமான்
ரொம்ப கிளாரிட்டியா, ரொம்ப தெளிவா யோகேஸ்வரனான கிருஷ்ணன், வில்லை கையில் பிடித்தவனான அர்ஜுனன் இவ்வளவு சொல்லியும் அந்த மனசு ஒப்பவே இல்லை. அதுதான் இந்த ஒரு ரியாலிட்டியை ஒத்துக்க முடியாமல் ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர்ல நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், எனக்கு மீறி யாரும் இல்லை, எனக்கு மீறி யாரும் இல்லை, என்னால் முடியும் அப்படின்னு ஒரு எரிச்சல்ல, ஒரு வெறுப்புல, ஒரு அகங்காரத்துல, ஒரு குரோதத்துல, ஒரு காமத்துல நாம நம்மளை இழந்துடுறோம். நம்முடைய வாழ்க்கை பாதையை முழுக்க முழுக்க நாம் அழிச்சுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதொரு வழி இருக்கு. மனசை நாம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்தா நம்முடைய வாழ்க்கையானது சிறக்கும்ன்றது தெரிஞ்சும் நம்மால அதை பண்ண முடியல. அதுல நம்மளை சுத்தி இருக்கிறவா நல்ல விஷயங்கள் நமக்கு எடுத்து உரைத்தார்கள், ஆனால் அதனால நமக்கு அவர்கள் மீது கோபம் உண்டாகிறதை தவிர்த்து இல்லை, இவர்களுடைய உபதேசம் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்பதை உணரும் விவேகமற்றவர்களாக நாமும் குருடர்களாகிறோம். அவ நமக்கு நன்மையை சொல்லும் பொழுது நாம என்ன தெரியுமா நினைச்சுக்கிறோம்? இவா பார்ஷியாலிட்டி. ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு கோபம் ஏற்பட்டிருக்குல்ல, அது கோபம் வேண்டாம், அது தப்பு, நீ பண்றது தப்புன்னு நமக்கு இவர்கள் எடுத்து உரைக்கும் பொழுது இவா ஒன் சைடடா அவளுக்கு, அதாவது அந்த விஷயத்துக்கு, அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு இவா ஃபேவரபிளா பேசுறான்றதான கோபம் நமக்கு இவர்கள் மீது உண்டாகிறது. அப்ப நாம ஒட்டு மொத்தமா நம்மை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளை இழக்கிறோம். பீஷ்ம பிதாமகர் பேர்ல துரியோதனனுக்கு ரொம்ப வெறுப்பு, துரோணர் பேர்லையும் வெறுப்பு. ஏன்னா அது ஒரு மகாபாரதத்துல ஒரு இடத்துல சொல்றார், பீஷ்மரும் துரோணரும் கார்த்தால எழுந்து உட்கார்ந்து, நம்ம படுக்கையில் எழுந்து உட்கார்ந்த உடனே கையை கூப்பி ஓம் நமோ வெங்கடேசாய சொல்லுவோம், இல்லை ஹரிஹி 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 ஹரிஹின்னு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம், பகவத் தியானம் பண்ணுவோம் இல்லையா? நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறோம். கார்த்தால இன்றைக்கி எழுந்துக்கச்சேவே நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி தான் பீஷ்ம துரோணர்கள் எழுந்து உட்கார்ந்த படுக்கையில் அப்படி அந்த இறை வணக்கத்தை செய்துவிட்டு என்ன சொல்லுவாளாம் தெரியுமா? பாண்டவானாம் ஜெயம் பவதோ, பாண்டவானாம் ஜெயம் பவதோ அப்படின்னு அவள் பிரார்த்திப்பாளாம். பாண்டவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், பாண்டவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும்னா துரியோதனனுக்கு எவ்வளவு கோபம் வரும். சொல்லக்கூடாது இந்த வார்த்தை, இருந்தாலும் ஒரு லௌகிகமான வார்த்தையாக இருந்தாலும் புரியறதுக்காக சொல்கிறேன். காண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம தமிழில், புரியறதுக்கு சொல்கிறேன். ஏன்னா இவர்கள் துரியோதனன் பட்சத்தில் வந்து சண்டை போட சேர்ந்திருக்கா, ஆனால் பிரார்த்தனை யாருக்காக? பாண்டவர்களுக்காக. இது நியாயமா? ஒரு விதத்தில் பார்த்தா துரியோதனன் கேட்கிற கேள்வி சரிதான், ஆனால் அதுக்கு பதில்கள்லாம் இருக்கு. பஷ்யைதாம் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய மகதீம் சமும் வியூடாம் திரௌபதபுத்திரேன தவசிஷ்யேன தீமதா அப்படின்னு ஒன்று. அங்கே ஏன் நம்ம சைடில் எல்லாம் இல்லையா மனுஷான்னா? இருங்க சுவாமி, முதல்ல அவர்கள் சைடில் யார் யார் இருக்கான்னு சொல்கிறேன். முதல்ல அவளை பற்றி தெரிஞ்சுப்போம். அந்த பெட்டாலியன் ஃபுல்லாக எப்பேற்பட்ட மகாரதர்கள் இருக்கா தெரியுமா? அதிரதர்கள், அர்த்தரதர்கள், மகாரதர்கள் என்பதாக டெஸ்டினேஷன்ஸ் உண்டு. அதாவது டெசிக்னேஷன்ஸ். அவளுக்கு வந்து ஒரு எல்லை, இது வரையிலும் அவர்களால் யுத்தம் பண்ண முடியும். அப்போ இந்த அளவுக்கு யுத்தம் பண்ணக்கூடியதான திறமை வாய்ந்தவர்களுக்கு ஒரு டெசிக்னேஷன் உண்டு. அர்த்தரத்தன்னா இப்படி இருப்பான், மகாரத்தன்னா இப்படி இருப்பான் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு பெருமை சொல்லப்படுகிறது. முதல்ல பாண்டவர்கள் பட்சத்தில் படையில் இருக்கிறவா யார் யாருன்னார்? இந்த 4, 5, 6 3 ஸ்லோகங்கள். இந்த 3 ஸ்லோகங்களுக்கும் சேர்த்து, அதாவது வரிசையாக பேரை தான் படிச்சுன்னு வரார். பட் இருந்தாலும் அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அட்ஜெக்டிவ் இருக்குது, அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அது துரியோதனன் சொல்கிறான், அவன் வேல்யூ பண்ணி வச்சுருக்கான். கரெக்டு தானே? ஒரு ராஜா க்ஷத்ரியன் யுத்தத்திற்காக வந்திருக்கான். எதிரியினுடைய படைபலம் என்ன, எதிராளிகளில் யார் சிறந்தவர்கள், யார் யார் அஸ்திர சஸ்திர வித்யாபியாசத்தில் சிறந்தவர்கள். ஒரு மைன்யூட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்திரம்னா என்ன, சஸ்திரம்னா என்ன? சஸ்திரம் அப்படின்னா ஆயுதம்னு அர்த்தம், சஸ்திரம்னா ஆயுதம்னு அர்த்தம். அஸ்திரம்னா ஆயுதம்னு அர்த்தம். அப்போ என்ன சார், சினானிம்ஸ் தானே? அஸ்திரம்னால் ஆயுதம், சஸ்திரம்னால் ஆயுதம், அப்படி தானே அர்த்தம். அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. ஆக்னேயாஸ்திரம், வாயுவாஸ்திரம், நாகாஸ்திரம், கருடாஸ்திரம்,
பிரம்மாஸ்திரம், இதெல்லாம் அஸ்திரம். மந்திரங்களை உபதேசம் பெற்று அந்த மந்திரத்தை ஜபித்து அந்த மந்திரத்தின் மூலமாக பாணத்தை தொடுக்கிறோம் அல்லவா, அதற்கு அஸ்திரம் என்பதாக பெயர். ஒருத்தர் நாகாஸ்திர பிரயோகம் பண்றார், பாம்புகள் வரா மாதிரி அஸ்திரம் வருது, உடனே இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், கருடாஸ்திர பிரயோகம் பண்ணுவார். இவர் நாகாஸ்திர பிரயோகத்தில் சிறந்தவராக இருந்தால், அவர் கருடாஸ்திர பிரயோகத்தில் சிறந்தவராக இருந்தால் மட்டும்தான் இவரை எதிர்க்க முடியும். ஒருத்தர் ஆக்னேயாஸ்திரம், அப்படியே நெருப்பு, எங்கே பார்த்தாலும் அப்படியே நெருப்பு திகு திகுன்னு எரியிறது, இந்த அஸ்திரத்தை விடுத்தால் மொத்தம் எரியும். அப்போ இவர் எதிராளி என்ன பண்ணணும், வருணாஸ்திர பிரயோகம் பண்ணணும். வருணாஸ்திரம்னா தண்ணீர், நெருப்பை அணைக்கக்கூடிய தண்ணீர். இந்த அஸ்திரத்தில் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும், சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்களை சரிவர செய்ய வேண்டும். காயத்ரி மந்திரத்தினுடைய ஜபத்தை சரிவர செய்ய வேண்டும். தினந்தோறும் அந்த அஸ்திரங்களுக்கு உரிய மந்திரங்களை ஜபித்து அந்த ஜபத்தின் சித்தி அடைந்திருக்க வேண்டும். இல்லைனா மந்திரம் மட்டும் தெரியும் அப்படின்னா மந்திரம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம், அது பிரயோகம் இல்லை. சஸ்திரம்ன்றது இருக்கு பாருங்க, கத்தி, கதை, கோடரி, ஈட்டி, அப்புறம் நமக்கு ஆயுதமாக எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சஸ்திரம். இப்போ ஸ்டம்ப்பு, கிரிக்கெட் ஸ்டம்பை வச்சு சண்டை போடுறா, கிரிக்கெட் பேட்டை வச்சு சண்டை போடுறான்னா அதெல்லாம் சஸ்திரம், ஆயுதம் இல்லை. அதான் ஆயுதம் தான், ஆனால் மந்திரங்கள் தேவையில்லை. கையில் கிடச்சிற வெப்பன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், கையில் கிடச்சிற யூஸ் பண்ணுறது வெப்பன்ஸ். ஆனால் மந்திரத்துடன் அதை பிரயோகிப்பது என்பது இருக்கே அஸ்திரம். இந்த அஸ்திர சஸ்திரம், அஸ்திரத்திலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், சஸ்திரத்திலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இது போன்ற யுத்தத்தில் நிலைக்க முடியும். இல்லைனா ஈஸியாக அவளை தட்டிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம கிட்ட இருக்கட்டும். முதல்ல பாண்டவர்கள் படையில் எத்தனை பெரிய பெரிய மகாரதர்கள், பெரிய பெரிய வீரர்கள் குழுமி இருக்கிறார்கள் பாருங்கள் என்று ஒரு கவுண்ட் டவுன் சொல்றான். யாரு? துரியோதனன். யாருக்கிட்ட? ஆச்சாரியரான துரோணர் இடத்துல. அத்ர சூரா மகேஸ்வாசாஹ பீமார்ஜுன சமாயுதி. சுவாமி, ஒரு விஷயம் தெரியுமா, பாண்டவர்களுக்குள்ளே மிகச்சிறந்தவர்களாக நாம் பார்ப்பது யாரை? பீமனையும் அர்ஜுனனையும். ஆமா, அவ ரெண்டு பேரும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா. அவ ரெண்டு பேரும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கா. அடிக்கணும், துவம்சம் பண்ணணும்ன்றதுல தீர்மானமா இருக்காவா. எந்த எக்ஸ்ட்ரீம் வரையிலும் போய் அடிப்பாவா. அதுலயும் பீமன் கௌரவர்கள் 100 பேரையும் என் கையால புழிஞ்சு ஜூஸ் போட்டு சாப்பிட்றேன்னு இருக்காங்க. என் கையால தான் 100 பேரையும் கொல்லுவேன்னு சொல்ல போறான். அது பின்னாடி அபரியாப்தம் பரியாப்தம்ன்றதான ஸ்லோகத்தில் வரப்போகுது. அபரியாப்தம் தரஸ்மாகம், பரியாப்தம் தரஸ்மாகம்னு வரப்போகுது. பீமன் ரட்சிக்கிறானா அல்லது பீஷ்மன் ரட்சிக்கிறானான்றதான ஒரு கேள்வி வரப்போகுது. அத்ர சூரா மகேஸ்வாசாஹ பீமார்ஜுன சமாயுதி. பாண்டவ படையில் பீமன் அர்ஜுனன் மட்டுமில்லை, அங்க ஒவ்வொருத்தரும் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமாக யுத்தம் செய்யக்கூடியவர்கள், போர் புரிவதில் வல்லவர்கள். பீமா அர்ஜுன சமாயுதி. பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமானதொரு வல்லமை பெற்றவர்கள். யார் யாரு, எப்பேற்பட்டவர்கள்? அவர்களுடைய பெருமைத்தான் என்ன? யுயுதானோ விராட்டச்ச த்ருபதச்ச மகாரதः திருஷ்டகேதுஹு சேகிதானः காஷிராஜஸ்ச வீரியவான் புருஜித் குந்திபோஜஸ்ச சைப்யஸ்ச நரபுங்கவः யுதாமன்யுஸ்ச விக்ராந்த உத்தமோஜாஸ்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஸ்ச சர்வ ஏவ மகாரதாः. 1 2 3 4 5 ஆல் ஆர் மகாரதர்கள். அவ்வளோதான். சர்வ ஏவ மகாரதாः. அத்தனை பேரும், ஒருத்தர் 2 பேர் இல்லை. நான் சொல்றேன் சுவாமி, பாருங்க சுவாமி, யார் யார் என்னென்னன்ற சொல்றேன். அத்ரசூராஹா, யுயுதானன் என்பவன், விராட்டன் என்பவன், துருபதன். துருபதனை சொல்லச்சேவே துருபதஷ்ச மகாரதான்னு துருபதனுக்கு ஒரு அட்ஜெக்டிவோடையே சேர்த்து சொல்றார். துருபதஷ்ச மகாரதா திருஷ்டகேதுஹு அப்படின்னு ஒருத்தன் பெரிய வீராட். சேகிதானன் என்பதாக ஒருவன். சேகிதானன். அடுத்தது காஷிராஜன், வீரன். அவன் ஒரு வீரன். வீரியவான் காஷிராஜா.
சில பேருக்கு ஒரு அப்ஜெக்டிவ் போடுறதுலேயே பல விதமான அர்த்தங்கள் புரியும். சாமானியர்கள் இவாலாம் மகாரதர்கள், அதுலேயே சில பேர் ஸ்பெஷல், அதுலேயே சில பேர் ஸ்பெஷல் கேட்டகரிஸ். புருஜித் குந்தி போஜஸ்ச, புருஜித் என்பவன் குந்தி போஜன், அதுக்குள்ள மனிதர்களுள் சிறந்தவனான சைபியஸ்ச நரபுங்கவஹா, மனிதர்களுள் சிறந்தவனான சைபியன். யுதாமன்யு, பராக்கிரமம் மிகுந்த யுதாமன்யு என்பவன். வல்லமையுடையனான உத்தமௌஜஸ். அடுத்தது சுபத்ரையின் பிள்ளையான அபிமன்யு, சௌபத்ரஹா, சுபத்ரையின் பிள்ளையான அபிமன்யு. அதாயிடுத்தா. அதுக்கப்புறம் பாண்டவர்களுக்கு திரௌபதியினிடத்தில் பிறந்த பிள்ளைகள் ஐவர், அவர்களுக்கு பாண்டவ குமாரர்கள் என்பதாக பெயர். அர்ஜுனனுக்கு சுபத்ரையினிடத்தில் பிறந்த பிள்ளை சௌபத்ரன் என்னும் அபிமன்யு. இப்ப பீமசேனனுக்கு ஹிடும்பினிடத்தில் பிறந்த பிள்ளை கடோத்கஜன். அந்த மாதிரி அதுல அர்ஜுனனுக்கு தான் 2-3 மனைவிகள் உண்டு அதிகமா. தர்மபுத்திராதிகளுக்கு அது கிடையாது. அதுல அவர்களுக்கு திரௌபதியினிடத்துல பிறந்த பிள்ளைகள் உண்டு, பாண்டவ குமாரர்கள்னு பேர். அவர்களைத்தான் கடைசியில் அஸ்வத்தாமா சௌப்திக பர்வத்துல தூங்கும்பொழுது அவளை கொல்ல போறான். அதெல்லாம் பெரிய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி 17 பேர், இந்த மாதிரி மொத்தம் 17 பேர். இந்த 17 பேர் அத்தனை பேருமே பாண்டவ சைன்யத்தில் சேர்ந்து மிகச்சிறந்த வில்லாளிகள். அத்ரசூரா மகேஸ்வாசாக பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராட்டஸ்ச துருபதஸ்ச மகாரதா திருஷ்டகேது சேகிதானஹ காஷிராஜஸ்ச வீரியவான் புருஜித் குந்திபோஜஸ்ச சைபியஸ்ச நரபுங்கவஹ யுதாமன்யுஸ்ச விக்ராந்தஹ உத்தமோஜாஸ்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஸ்ச சர்வயேவ மகாரதான்னு சொல்லிட்டான். ஏண்டாப்பா நீ இப்போ திருப்பி அவளை பற்றியே பேசிட்டு இருக்கியே, நம்மக்கிட்ட யாருமே இல்லையாதோ? இங்கே உன்னை பிதாமகரான பீஷ்மரை பார்த்தா உனக்கு தெரியலையா? என் பிள்ளை அஸ்வத்தாமா, என்னுடைய மச்சினர் கிருப்பர் இருக்கார், அவள்லாம் பார்த்தா உனக்கு வீரர்களாக தெரியலையா? ஏன் ஷல்யன் அவள்லாம் இருக்கா, அவள்லாம் பார்த்தா தெரியலையா உனக்கு? நீ பெரிய வீரன் தான், உங்களுக்கெல்லாம் சொல்லி வச்சதானே, என்ன பார்த்தா உனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா, இருக்கோம் சுவாமி, நாமெல்லாம் ஓகே தான், நாமெல்லாம் என்ன அப்படி கேட்டால் நமக்குள்ள பெரிய ஆளாக இருக்குமே தவிர்த்து பாண்டவர்களை எதிர்ப்பதற்கு நம்மிடத்தில் இந்த பலம் போராதுதான் அப்படின்றத துரியோதனன் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறான். அந்த மனோநிலையினுடைய பிரதிபலிப்புன்னு நான் சொன்ன பாருங்கோ, அதை ரொம்ப அழகாக சுவாமி ராமானுஜர் படம் பிடிச்சு காண்பிக்கிறார். அதை நீங்கள் விடாமல் அடுத்தது பார்த்தேன்னா ரொம்ப நன்னா அதை புரிஞ்சுண்டு பத்தியா இப்படித்தான் துரியோதனன் இருந்திருக்கான்றது நமக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரியும். அதை அடுத்த உபன்யாசத்தில் நம்ம பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. இதுவரை அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகளுடைய பகவத்கீதை மகாத்மியத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது நாம் அனைவரும் அந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம். 1வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். அத்ர சூரா மஹேஸ்வாசாஹ பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராடஸ்ச த்ருபதஸ்ச மகாரதः धृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च श्रीभ्यश्च नरपुङ्गवः युधामन्युश्च विक्रान्तः उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्वजेव महारथाः. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்த இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாமா? அத்ர சூரா மஹேஸ்வாசா பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராடஸ்ச த்ருபதஸ்ச மகாரதः திருஷ்டகேதுश्चेकितानः काशीराजश्च वीर्यवान्
पुरुजित्कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः युधामन्युश्च विक्रान्त उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. இதன் பிறகு கலவு கேசவ கீர்த்தனாத் என்று சொன்ன பிரகாரம் இந்த கலியுகத்தில் பகவானை அடைவதற்கு நாம சங்கீர்த்தனமே சுலபமான மார்க்கமாக உபதேசிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இப்பொழுது நாம் அனைவரும் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். 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 காய்ச்சின பாலும் தரேன் கற்கண்டு சீனி தரேன். 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 கை நிறைய வெண்ணெய் தரேன் வெயிலிலே போக வேண்டாம். கை நிறைய வெண்ணெய் தரேன் வெயிலிலே போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம். 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 உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. 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 யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம். 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 கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. கள்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். 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 கள்வருக்கு கள்வருண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. 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 கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டமாக்கிடுவேன். கள்வர் வந்து என்னை அடித்தால் கண்டதுண்டமாக்கிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே
கோவர்த்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கோவர்த்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கோவர்த்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கோவர்த்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே. கரடி புலியை கண்டால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டாலோ ஓடி வரும். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும். கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன். கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. 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 பாசமுள்ள நந்த கோபர் பாலனெங்கே என்று கேட்டார். பாசமுள்ள நந்தகோபர் பாலனெங்கே என்று கேட்டார். பாசமுள்ள நந்த கோபர் பாலனெங்கே என்று கேட்டார். பாசமுள்ள நந்தகோபர் பாலனெங்கே என்று கேட்டார். என்ன பதில் சொல்வேனடா என்னுடைய கண்மணியே. என்னவது சொல்வேனடா என்னுடைய கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். பாலருடன் வீதியிலே பந்து விளையாடுகிறார். பாலருடன் வீதியிலே பந்து விளையாடுகிறார். பாலருடன் வீதியிலே பந்து விளையாடுகிறார். பாலருடன் வீதியிலே பந்து விளையாடுகிறார். கண்ணை என்று குரல் கொடுத்தால் ஓடி வந்து நின்றிடுவேன். கண்ணை என்று குரல் கொடுத்தால் ஓடி வந்து நின்றிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. 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 மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே. போல பிருந்தாவன விகாரலாலிக்கு ஜெய். இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதாவது அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு க்ஷமா பிரார்த்தனை நாம் அனைவரும் செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात्
करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना। सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।